குன்னடையார் கவுண்டர். ஆமாங்க. என்னுடைய தாயாரோ அரியகுடி பெரியநாச்சி. ஓ பெரியநாச்சி. தாமரை அரியானாச்சி. அந்த தாமரை பத்தினியோ என்னுடைய தாயார். ஓ தாமரை பத்தினி உங்களுடைய தாய். ஆமா சாமி. குன்னடையார் கவுண்டர் எப்படிப்பட்டவர்? கருத்ததே தண்ணீர், வெளுத்ததே பால், கள்ளம் அறியாது கபடம் புரியாது வெள்ளை உள்ளம் படைத்த மக்கு மசையன் மடசாமி குன்னடையார் அப்பா. உங்க அப்பா. ஆமா. சரி. அரியகுடி பெரியநாச்சி தாமரை அரியானாச்சி தாமரை பத்தினியோ என்னுடைய தாயார். தாமரை பத்தினிக்கும் குன்னடையார் கவுண்டருக்கும் குலக்குழுந்தாக சரியாக அண்ணன் தம்பிகளாக 2 பேர் பிறந்தோம். அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிக்கு 2 பேர் பிறந்துக்கிறீங்க. அண்ணன் தம்பிகள் 2 பேர். யார் யாருங்க? பொறுமை பொறுத்தவர். ஆமா. இந்த பூவுலை ஆள பிறந்தவர் பொன்னாண்டவர். பெரியண்ணசாமியோ நான் மூத்தவன். ஓ மூத்தவர் பெரியண்ணசாமி. எனக்கு நேர் இளைவனாகிய எட்டானம் பலபடுத்திட்ட இளஞ்சிங்க சின்னண்ணன் சங்கரனோ என்னுடைய தம்பி ஆகப்பட்டவர். தம்பி. ஆமா. சங்கர். எங்கள் இருவருக்கும் அள்ளி செல்லமாக அழகான ஒரே ஒரு தங்கை. ஒரே ஒரு தங்கை. ஆமா. தங்கை பெயர் உத்தம பத்தினி, பழுதுபடாத தங்கம், அருக்காணி தங்கை என்னுடைய தங்கை ஆகப்பட்டவர். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சோழவரனாகப்பட்டவர் பொன்னரை தேடி பொன்னிவர நாடு தேடி செல்லே அதே சமயத்தில் பொன்னராகப்பட்டவர் போய் சமைக்க வருகிறார். அவரால் மடிச்சுமின்னா எல்லோருக்கும் பதிவான 100 கோடி நன்றி அந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். வைத்தீகரா சாமி என்ற மக்களுக்கு வணக்கம் யார கொலையில யார கும்பிடுவா? நீ தப்பா நினைச்சுக்க சாமி. 9 மணில இருந்து விடிய வர வேஷம் ஏங்க இருந்தாலும் நான் ஏன் இப்படி சும்மா கும்பிட்டே ஒரு விளக்கத்தை கேட்டு போயிருச்சேன். வர வேஷக்காரன் பூரா விடிய வரைக்கும் ஜனங்களையே பார்த்து கும்பிடுறீங்க. இந்த பின்னாடி 3 பேர் என்ன பாவம் செஞ்சாங்க? ஆமா. அதனால இந்த 3 பேருக்கு ஒரு கும்பிடு சாமி. இந்த 3 பேர் யாருங்கறீங்க? அறிவே நாளைக்கு சாமி. இந்த 3 பேர் ராகு கேது சனி. இந்த செட்டுக்கு பிடிச்ச சனியா கொள்ளக்காரதாங்க. அதனால இந்த 3 பேருக்கு ஒரு கும்பிடு. ஏய் நீ யாருங்கற? ஏடா இல்லனா நம்ம எப்பற பொழப்பு நடத்துறது? ஐயோ இந்த இசைஞானி இந்த இளையராஜா இல்லனா நம்ம கூத்து ஆட முடியாது. அந்த வேலை கூட செஞ்சு போறோம் போ. சாமி அதெல்லாம் மாறிக்கிட்டீங்க. என்ன இவங்க எல்லாம் இல்லனா நம்ம ஆடவே முடியாதா? அவளா சாமி இருந்தாலும் இன்று நாம் அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகமாகப்பட்டது அன்னமார் சரித்திர கதை. அன்னமார் சரித்திர நடக்க போவதோ பொன்னர் சங்கர் பன்றி வேட்டை நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்நாடகத்தில் சபை தர்பார் நான் வந்திருக்கபடியா நான் யார், எனது பெயர் என்ன, எல்லோரிடத்திலும் பேசுவது போல எல்லோரிடத்திலும் பேசுவது போல என்னிடத்தில் அகடத்திற்கு விகடம் பேசக்கூடாது. சரிங்க. நான் யார் என்பதை சொல்லி வருகிறேன். பொறுமையாக இருக்க வேண்டும். எங்களுடைய நாடோ பொன்னிவள நாடு. நீர்வளம், நிலவளம், படைவளம், பட்டாத சீர்மைகள் அனைத்தோடு பாயக்கூடிய மாபெரும் புண்ணிய நகரமாகிய பொன்னிவள நாடு, சோழவள நாடு, நெல்லிவள நாடு என்று புகழ்வழைத்திட்ட எங்களுடைய நாட்டினுடைய பெயரோ பொன்னிவள நாடு. இந்த பொன்னிவள நாட்டை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் என்ன? நான் எப்படிப்பட்டவன்?
சாமி என் பேர் என்ன? பேர் என்ன சாமி? கைலேஷ். பொறுமை பொறுத்தவன். ஆமா. பூவுலக ஆள பிறந்தவன். ஆள பிறந்தவர். சாமி பேசாத முகத்தழகன். ஆமா. என்னுடைய பெயரோ பெரியண்ண சாமி. ஓ பெரியண்ண சாமிங்க. ஆமா. உங்களுடைய பெயரோ பொறுமை பொறுத்த பூவுலக ஆள பிறந்தவனாகிய என்னுடைய பெயரோ 10 ஆளை பலம் படுத்திட்ட ஆனா முகத்தழகன். என்னுடைய பெயரோ பொன்னர் என்று அறிந்தாயா என்ன? என்னுடைய பெயர் பொன்னாண்டவர். ஓ பொன்னாண்டவர். பெரியண்ண சாமி. பெரியண்ண சாமி. அப்படி பெரியண்ண சாமியாக நான் இருந்தாலும் என் பெயர் பொன்னனாக தான் இருந்தாலும் இப்படிப்பட்ட மாவேதனை வெற்றெடுத்த என் மாதா பிதா யாரு? நான் யாருக்கு மகனாக பிறந்தவன்? யாருக்கு பிறந்தீங்க சாமி? ஏய் ஓய் உனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்களா? ஐயோ எனக்கு இருக்கிறாங்க சாமி. நானே வேஷ வச்சு கொண்டு போறேன் சாமி. என் தாய் தந்தைகள் யார்? யார் சாமி? எப்படிப்பட்டவர்கள்? எப்படிப்பட்டவர்கள்? சைலன்ஸ் மாமா. அவளா சாமி ஆலத்தா கவுண்ட மகன். ஆலத்தா கவுண்ட மகன். ஆலத்தா கவுண்ட மகன். ஓலத்தா கவுண்டன். ஓ ஆலத்தா கவுண்ட மகன். ஓலத்தா கவுண்ட மகன். ஓலத்தா கவுண்ட மகன். ஓலத்தா கவுண்ட மகன். துருத்தா கவுண்டன். ஓ சாமி இதுதாங்க ஆள் நோளை. துருத்தா கவுண்ட மகனும் தொப்புளா கவுண்டர். ஓ தொப்புளா கவுண்டர். தொப்புளா கவுண்டர் மகனும் கோலத்தா கவுண்டர். ஓ தொப்புளா கவுண்டர் மகனும் கோலத்தா கவுண்டர். கோலத்தா கவுண்டன் பெற்றெடுத்த குலத்தோத குன்னடையா கவுண்டர். ஓ குன்னடையா கவுண்டர். ஆமா சரி. அந்த குன்னடையாருடைய தவத்தால் பிறந்த குல குலது இந்த பெரியண்ண சாமி. அப்பா குன்னடையார் கவுண்டர். குன்னடையார் கவுண்டர். ஆமாங்க. என்னுடைய தாயாரோ அரியகுடி பெரியநாச்சி. ஓ பெரியநாச்சி. தாமரை அரியானாச்சி. அரியானாச்சி. அந்த தாமரை பத்தினியோ என்னுடைய தாயா. ஓ தாமரை பத்தினி உங்களுடைய தாய். ஆமா சாமி. குன்னடையார் கவுண்டர் எப்படிப்பட்டவர்? கருத்ததே தண்ணீர் வெளுத்ததே பால் கள்ளம் அறியாது கபடம் புரியாது வெள்ளை உள்ளம் படைத்த மக்கு மசையன் மடசாமி குன்னடையார் அப்பா. உங்க அப்பா. ஆமா சரி. அரியகுடி பெரியநாச்சி தாமரை அரியானாச்சி தாமரை பத்தினியோ என்னுடைய தாயா. தாமரை பத்தினிக்கும் குன்னடையார் கவுண்டருக்கும் குலக்குழுந்தாக சரியாக அண்ணன் தம்பிகள் 2 பேர் பிறந்தோம். அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிக்கு 2 பேர் பிறந்தீங்க. அண்ணன் தம்பிகள் 2 பேர். யார் யாருங்க? பொறுமை பொறுத்தவர். ஆமா. இந்த பூவுலை ஆள பிறந்தவர் பொன்னாண்டவர். பெரியண்ண சாமியோ நான் மூத்தவன். ஓ மூத்தவர் பெரியண்ண சாமி. எனக்கு நேர் இளைவனாகிய 8 ஆனம் பலபடுத்திட்ட இளஞ்சிங்க சின்னண்ணன் சங்கரனோ என்னுடைய தம்பி ஆகப்பட்டவர். உங்களுடைய தம்பி. ஆமா சங்கர். எங்கள் இருவருக்கும் அள்ளி செல்லமாக அழகான ஒரே ஒரு தங்கை. ஒரே ஒரு தங்கை. ஆமா தங்கை பெயர் உத்தம பத்தினி. பழுதுபடாத தங்கம் அருக்காணி தங்கை என்னுடைய தங்கையாகப்பட்டவர். நாங்கள் 3 பிறந்தோம் இந்த காரள வம்சத்தில. காரளன் பெயரை சொன்னார் கல்மீது நெல் விளையுமா. வேளாளன் பெயரை சொன்னார் வேலியும் பயிராகுமா. காஞ்சி ஒரு பிடிக்கும் அஞ்சு ஒரு பிடிக்கும் சந்திரகுல வம்சம். குளிஞ்சு ஒரு பிடிக்கும் மோலி. என்ன தெரியுமா? தெரியுதா? தெரியல சாமி. இந்த கலப்பு இருக்கு பாத்தியா? கலப்பு மோலி கைப்புட்டி புடிச்சு ஓட்டுவான் பாத்தியா? ஆமாங்க. அப்படி சாஞ்சி மோலி பிடிக்கக்கூடிய சந்திரகுல வம்சம், குமிஞ்சு மோலி பிடிக்கக்கூடிய குருகுல வம்சம். ஆமா அப்படி சரி. காராளன் வெள்ளாளன் சொல்லக்கூடிய நாங்க கவுண்டமார் பரம்பரை. ஓ நீங்க எல்லாம் கவுண்டமாருங்க. கவுண்டர்கள். கவுண்டர்கள். அதுலயும் கவுண்டர்கள் எத்தனையோ கவுண்டர் இருக்காங்க. எத்தனையோ கவுண்டர் இருக்காங்க சாமி. ஆமா யார் யாரு? யார் யாருங்க? வீட்டு கவுண்டர்கள். கவுண்டர்கள். வண்டிய கவுண்டர்கள். வண்டிய கவுண்டர்கள். படையாச்சி கொண்டு சொல்லுவாங்க இல்லையா அவங்க. ஆமா அது மட்டும் இல்லாம வெள்ளாள கவுண்டர்கள். வெள்ளாள கவுண்டர்கள் என்று புகழ் படைத்திட்ட சரி. இந்த கவுண்டமார் இனத்துல நாங்களோ வேளாளர் பரம்பரையை சேர்ந்த கவுண்டமாக வெள்ளாள கவுண்டர்கள். வெள்ளாள கவுண்டர்கள். ஆமா சாமி. கொங்கு வெள்ளாள கவுண்டர். ஓ கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள். ஆமா அப்படி கவுண்டர் பரம்பரையில பிறந்திட்ட எங்களுடைய பெயரோ பொன்னாண்டவருடைய பெயர். அப்படி பொன்னாண்டவராக இருந்தாலும் நீங்கள் அண்ணன் தம்பிகள் 3 பேர் பிறந்து நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு சாமி? ஏய் போய் இப்பதான் சொன்னேன். இல்ல சாமி அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா ஏன்னா கோமாளி போட்டுக்கிட்டு ஆடுறா? அப்படியா? எனக்கு தெரியாது நினைச்சிருக்கிற. நீ சொல்லும் போது சாமி நான் கந்து வசூலுக்கு போயிட்டேங்க. நாடு பேர் சொல்லும் போது நீ காலையில மாப்பிள்ளை 200 ரூபாய் கோட்டை குடிக்கிறது வசூல் பண்ணிட்டு ஆனாடு ஓனாடு ஆனாடு கோனாடு ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு. அழகு பொன்னி வளநாடு. பொன்னி வளநாடு என்னுடைய நாடு. ஓ பொன்னி வளநாடு சாமி. ஆமா யானை கட்டி தாம்பரிக்கும் அழகு பொன்னி வளநாடு. குதிரை கட்டி தாம்பரிக்கும் கொங்கு பொன்னி வளநாடு என்று சொல்லக்கூடிய பொன்னி வளநாடு. நெல்லி வளநாடு சோழ வளநாடு என்று புகழ் படைச்சிட்டு என் நாட்டினுடைய பெயரோ பொன்னி வளநாடு. பொன்னி வளநாட்டை ஆண்டு வரக்கூடிய பொன்னாண்டவர் என்னுடைய பெயர். எனக்கு நேரிலே தம்பியோ சங்கரன் சின்னண்ண சாமி. என் தங்கையோ அருக்காணி தங்கம். இப்படி 3 பிறந்திருந்தாலும் அவளா எனக்கு உடன் பிறவாத சகோதரன் ஒருத்தர் இருக்கிறான். உடன் பிறவா சகோதரன். ஆமா யார் யாருங்க? யாரு? என்னமோ சொல்ல வந்தீங்க யாருங்க?
உடன் பிறவா சகோதரன். புரியுறீங்களே? ஐயோ யாரு சாமி அவங்க? உடன் பிறவா சகோதரன் யார் தெரியுமா? யாருங்க? இந்த உலகத்துல இந்த காலாளன் பரம்பரையில கைவிளக்காய் வந்து எங்களுக்கு நாங்கள் காலால செய்யக்கூடிய வேலை கையால ஏந்தி செய்கிறானே அந்த வையமலை சாம்புவனோ என்னுடைய உடன் பிறவா சகோதரன். உங்கள் உடன்பிறவா சகோதரனோ வையப்பமலை சாம்புவன்? ஆமா, அவன் கொட்டுக்குத்தான் பறையன். கொட்டுக்குதான் பறையன். குலத்துல எங்களுக்கு அண்ணன் தம்பி, சாதியில அவன் பறையன். ஆனா எங்க சமயத்துக்கு சண்டைன்னு வந்துட்டா அவனை போல அண்ணன் தம்பி வேற யாருமே கிடையாது. இந்த பொன்னர் சங்கர் அண்ணமார் சாமிகளுடைய உடலோடு சேர்ந்த நிழல் போல, உடலோடு உயிர்னு சொல்ல மாட்டேன். ஆமாங்க. ஏன் உயிர் ஒரு நாளைக்கு பிரிஞ்சிரும். நிழலாகப்பட்டது நிழல் நம்ம எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு தூரம் வெளிச்சத்துக்கு போக அது குறைஞ்சு நம்மளோட சேர்ந்து எப்பவுமே இருக்கும். உயிர் கூட பிரிஞ்சு போயிரும். ஆனா நிழல் என்னைக்குமே பிரியாது. அப்படி உடலோடு சேர்ந்த நிழல் போல உங்களோடு ஒட்டி உறவாடக்கூடியவரோ அந்த வையமலை சாம்புவன். இப்போ நாங்க காராள வம்சத்துல பிறந்தா கூட நாங்க 3 பேர் ஒரு வீதி நடந்து போனா எங்களுக்கு தான் தெரியும் நாங்க இனத்துல வேறன்னு. ஆனா பார்ப்போருக்கு எப்படி கண்ணுக்கு தெரியுமா? ஒரு ஆள் வர்ற ஒரு தாய் மக்கள் ஒன்றாக அண்ணன் தம்பி 3 பேர்னு சொல்லி எங்க உலகமே போற்றி போடக்கூடியவர்கள் நாங்கெல்லாம். அப்படி எல்லோரும் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு எங்கள் உடலோடு சில நிழல் போல ஒட்டி உறவாடக்கூடிய வையமலை சாம்புவன். ஆமா, நாங்க எல்லாமே அவர் இல்ல, அவர் இல்லாம நாங்க இல்ல என்று சொல்லி வாழக்கூடிய நாங்க அண்ணன் தம்பி சரியா 3 பேரு. சாமி கடவுளே, குறுக்க போறான்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன ஒரு கிரை பண்ணா ஒரு பத்திரம்னு பண்ணா அதுக்கு மூல பத்திரம்னு கேட்பாங்க. ஆமா, மூல பத்திரம்னா தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிறதுலாம் தெருக்கூத்தனத்து எல்லாமே தாய் பத்திரம் எல்லாமே வெறும் பத்திரம் மட்டும் தான் இருக்குதுங்க. இதனுடைய முன்னாடி ஜென்மம் என்னங்கிறது யாருக்கும் தெரியும். மோசம் சொல்ல யாரையுமே யாரும் தவறா சொல்ல. இப்ப உங்களுக்காக தான் பேசுறேன் நானு. அந்த தாய் பத்தங்கிறது என்னன்னா, நீங்க அண்ணன் தம்பி நாங்க வெள்ளாள கவனம் அண்ணன் தம்பி பொன்னர் சங்கர் 2 பேரும் பிறந்தோமே. இன்னொருத்தர் வையமலை சாம்புன்னு சொல்றீங்களே, அவர் வந்து பறையன். அது தப்பா நினைக்காதீங்க. நாங்க கவனமுடு ஒரு தாய் புள்ள மாதிரி நாங்க 3 பேரும் ஒரு வளர்ந்து போறோம். பாக்குறீங்க பொறாமை படக்குள்ள அண்ணன் மாதிரி இருக்கிறோமே. அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த தோட்டி அந்த சாம்பவனுக்கும் உங்களுக்கு எந்த வகையில ஒன்னா சேர்ந்தீங்க நீங்க? அப்படின்னா நாங்க எப்படி பிறந்தோன்றது ஆதி எடுத்தாதான் இதெல்லாம் இங்க வந்து இப்ப இவங்க எல்லாமே பாத்துருக்காங்க, நிறைய கூத்து பாத்துக்கிறாங்க. இப்ப மகாபாரதம் ராமாயணம் வச்சா மகாபாரத துரியோதனம் பாண்டவருங்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு பொன்னர் சங்கம்னா அரிது ஆடுறது கொஞ்சம் பேர் ஆடுறாங்க. அது ஒரு சில விஷயத்தை வச்சுட்டு ஆடுறாங்க. அவங்கள தப்புன்னு சொல்ல. இன்னைக்கு நீங்க வந்துக்கிறீங்க மாரிபு ரத்தனவா கொடுத்து நம்ம தம்பிங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உயிர் நண்பன்கள். நீ வந்து வையமலை சாம்பு எங்க உடன் சகோதரங்கிறிய அந்த சாம்பன் ஒரு தோட்டி இனத்துல பிறந்தவன். நீங்க வெள்ளாள கவுண்ட இனத்துல பிறந்தீங்க. நீங்க எப்படி ஒரு தாய் பிள்ளை மாதிரி ஆவறதுக்கு காரணம் என்ன? எப்படி ஒண்ணு சேர்ந்தீங்க? நீ காராள வம்சம் சம்பளம் நீ வாங்கலையாண்டா அருவு கட்டவனா என்ன வந்து மாமா 2000 இவன் கிழிக்கிறது 2100 ரூபாய் சம்பளங்களாம். அவன் கொட்டுக்கு அவன் பறைய குலத்துல அண்ணன் தம்பின்னு சொல்ற அண்ணன் தம்பினா ஒண்ணு உன் சித்தப்பா மக்களா இருக்கணும், பெரியப்பா இருக்கணும், சிறிய தாய் பெரிய தாய் வயித்துல பிறந்திருக்கணும். அங்கும் பங்காளியா இருக்கணும். பங்காளியா கூட இருக்கட்டும், அண்ணன் தம்பி கூட ஒத்துக்கலாம். ஆனா அப்படிப்பட்டவன் எப்படி உங்க இனத்தோட அண்ணன் தம்பின்னு சொல்ல வர? ஏன் என்ன காரணம்? அதுதான கேள்வி. அதுக்குதான் அந்த மூல பத்திரம் தாய் பத்திரத்தை கொண்டாங்க. அப்ப பிறப்பு எடுத்தா தான் இங்க வரும். எடுத்தே தாங்க அவனு நீங்க பாருங்க, நாளைக்கு 12 மணி ஆனாலும் சரி, இது ஒரு நாளைக்கு தான் அந்த கதை கேட்க போறீங்க. ஏதோ ஒரு நாடகார ஆடுறாங்க, எல்லாமே ஆடுறாங்க. இந்த ஒரு சில ரெக்கார்டு எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மோசம் சொல்லல. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, பூபதி மாரிப்பு செட்டு வந்திருக்காங்க. அவங்களும் அன்பு சகோதரன் தம்பிங்க எல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு உங்களை வச்சு நானும் தெரிஞ்ச மாதிரி மக்களும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணுங்க. அதனால நீங்க யாரு எப்படி ஒண்ணு சொன்னா வரலாறு சொல்லுங்க. ஒரு மணி லேட்டாலும் பரவாயில்ல. அந்த கை தட்டலாம், அந்த கை தட்டலாம் பாராட்டு. அதனாலதான் அவர் அதாவது இவ்வளவு நாள் ஆட்டின ஆட்டத்துல யாரு கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ தெரியாது. நாங்க பாடணும், அந்த கேட்கற சமத்துல 10 பேர் கதை கேட்கற நினைப்புல இருந்தாங்கன்னா இதை சொல்லுவோம் நாங்க. அந்த பிறப்பை பத்தி கேட்கற மூட்ல இருக்கிறாங்க சொல்லுவாங்க. ஒரு மேல கசன்னு பேசிட்டு போனாங்கன்னா சரி கேட்கறதுக்கு நாதி இல்ல, நம்ம சொல்றதுக்கு என்ன சொல்லி யாருக்கு அதுக்கு பிரயோஜனம் சொல்லி போயிரும். நீங்க சரியான நேரத்துல சரியான ஒரு கேள்வி கேட்டாரு. நான் எப்படி அண்ணன் தம்பி, சரி அதாவது கேள்விக்கு பதில் சொல்ற கேள்வி.
என் அம்மா தாமரை அரியானாச்சி, சரி. என் அப்பா குன்னடையா கவுண்டர், 2 பேரும் கல்யாணமான செய்து அந்த கல்யாணம் எப்படி தெரியுமா முடிஞ்சது? பங்காளியுடைய பகையில முடிஞ்சது. அந்த பங்காளியுடைய பகையின் காரணமாக எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பங்காளிகள் வாழவில்லை. நாங்க பண்டு வீட்டு பங்காளிங்க. அந்த பண்டு வீட்டு பங்காளியும் அதாவது காராள வம்சத்துல எதுக்கும் சண்டை வராது. சோத்துக்கு சண்டை வராது, சாத்துக்கு சண்டை வராது, கட்டுற துணிமணிக்கு சண்டை வராது. எதுக்கு சண்டை வரனா ஒன்னே ஒண்ணு காடு கரைக்கலாம். காடுகர சொத்து மண்ணுக்கு, அந்த மண்ணுக்கு தான் இந்த கவுண்டர் மூட்டுக்கு சண்டை வரும் எங்களுக்கு. அப்படி சண்டை வந்தபோது இவன் என்னன்னு நினைச்சாங்க பங்காளிங்க, இவன் மக்கு மசையன் மடசாமி குன்னடையான், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. வெச்ச வேலையை செய்வான், சுமைய சுமப்பான், திம்பான், அவ்வளவுதான் இவனுக்கு தெரியுமே தவிர இவனை எப்படியாவது அடிச்சு துரத்திட்டா இவனுடைய பங்காளி சொத்து நமக்கு வந்து சேருன்னு சொல்லி அந்த பண்டு வீட்டு பங்காளிங்க பார்த்து நினைச்சு எங்க அப்பா குன்னடையா கவுண்டர் கொல்ல நினைச்சாங்க. அப்படி கொல்ல நினைச்சு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் விடாமல் படிக்கு இவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி பிள்ளை வரம் பெறுவதற்காக தாயும் தந்தையும் தள்ளாடி கொண்டிருக்கும் தருவாயில ஒரு தேர் எங்க நாட்டுல இருக்குது, பொன்னிவர நாட்டுல. அந்த பெரிகாண்டியனுடைய தேர், அந்த ரத பவனி வரும் பொழுது இவன் எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சு எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாங்க, இவன் தான் சொல்றதெல்லாம் செய்வானே, குன்னடையா அந்த ரதத்து முன்னாடி போய் சக்கரத்தை தலை வச்சு, அம்மா பெரிகாண்டி அம்மா, மதுக்கரை செல்லி அம்மா, எனக்கு ஒரு மகன் வரத்து கொடுன்னு தலையை வச்சு கும்பிடு, அந்த ரதம் ஏறி வந்தா உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்ல எங்க அப்பா தான் எதுவுமே தெரியாது, இதை செஞ்சா நம்ம குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லி எங்க அம்மா கூட்டிட்டு போய் தேர் சக்கரத்தை தலை வச்சாங்க. இதுதான் சமயம்னு சொல்லி பங்காளி எல்லாம் இழுத்தாங்க வேகமா. ஆனா அந்த தேர் ரதம் எங்க அப்பா அம்மா தலைமையில ஏறல. அந்த பெரிகாண்டி நம்முடைய அருளாள மதுக்கரை செல்லியம்மன் மாயவன் எம்பெருமான் அருளாள அந்த ரதம் எங்க அம்மா அப்பாவை தாண்டி வந்து இறங்குச்சு. தாண்டி இறங்கி வந்த உடனே இப்படி பங்காளிகள் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு ஒரு மனசு போராடுறது? ஒரு நாளா 2 நாளா? இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் செய்யறாங்க. நமக்கும் ஒரு வாரிசு உருவாயிட்டா வாரிசுக்கு சொத்துக்கு பேர் சொல்ல பிள்ளையா வந்துருவான்னு சொல்லி எங்க அம்மா என்ன செய்தாங்க, பாசி முனை மீது 10 ஆண்டு காலம், ஊசி முனை மீது 9 ஆண்டு காலம் நின்று தவம் செய்வதற்காக அந்த ஒன்னானப்பட்ட சிவனை நோக்கி கடுமையா தவம் செய்த கைலங்கிரிக்கு போனாங்க. அப்படி தவம் செய்ய வரும் பொழுது அந்த சிவனார் முன் தோன்றினார். அப்படி முன் தோன்றும் போது உனக்கு என்ன வர வேண்டும் என்று பிள்ளை வர வேண்டும் என்று கேட்டு நிற்கும் பொழுது உனக்கு வயது 16 வாலியும் 90 பிள்ளை வரத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். அப்படி பிள்ளை வரத்தை கொடுத்த பொழுது எங்க அம்மா அந்த குழந்தை வரத்தை பெற்று வந்தாங்க. அப்படி பெற்று வரும் பொழுது அங்க ஒரு அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயி, ஏழை விவசாயி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கத்திரி செடி இருக்கு பாத்தியா, அந்த கத்திரி செடியெல்லாம் தலையில நட்டுக்கிட்டு இருந்தாரு. தலையில நட்டு அவர் தண்ணி பாத்துறது எப்படிப்பட்ட ஒரு குளம், 1000 பொத்தல் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி குளம். அந்த தலையில நட்ட கத்திரி செடிக்கு இந்த ஓட்டப்பானையில தண்ணி கொண்டு போய் நிறுத்தி அந்த செடி என்னைக்கு வளருது, என்னைக்கு தண்ணி போய் ஊத்துறது, என்னைக்கு வளருது அப்படின்னு அந்த விவசாயி பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியை எங்க அம்மா வர்றாங்க. வந்து பார்த்த உடனே எங்க அம்மாவுக்கு மனம் பொறுக்கல. இவர் வயசாடக்கூடிய விவசாயி, ஏதோ தெரியாம விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா ஏன் இப்படி கத்திரி செடி தலையில் நின்று விவசாயம் பண்ற, என்னைக்கு வளர்றது, உனக்கு என்னைக்கு இது உபயோகப்படுறது, நீ செய்யற விவசாயம் தப்பு அப்படின்னு எங்க அம்மா அந்த விவசாயிட்ட சொல்ல, நீ எனக்கு புத்தி சொல்லாதம்மா, நீ இப்ப கையில வச்சிருக்கிற வரம் கைது 16 வாலிபம் 90ன்னு இந்த வரமும் நீ அப்படிதான் வாங்கிட்டு வந்திருக்கிற, இந்த 90 வயசு இருக்கிற இந்த குழந்தை உனக்கு என்னைக்கு வந்து உதவ போகுது, இந்த வரமே போய் நீ தூக்கிறேன்னு சொல்லி அவ கையில இருந்த வரத்தை புட்டிங்க எடுத்து பாலாத்துல வீசி எரிஞ்சிட்டாரு விவசாயி. ஆமா, விவசாயி வேற யாருமே இல்ல, மாயவன் எம்பெருமான் பகவான். ஆமா, ஏன்னா வயது 16 வாலிபம் 90 வரத்தை கொடுத்துட்டா இவன் 16 வயசு 90 வாலிபத்தோட எத்தனை ஆண்டுகளை இருந்து இந்த பூலோகத்தை வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைகள் எப்படியாவது இளம் பிராயத்திலேயே இந்த உலகத்துல பேரும் புகழோடு கீர்த்தியோட வாழ வைக்கணும்னு சொல்லி அந்த வரத்தை புடிங்க பாலாத்துல எரிஞ்சிட்டாரு. என்ன சாமி செய்யறதுன்னு கேட்க மீண்டும் சிவங்கிட்ட போ, மறுபடியும் போ, வரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த விவசாயி பிடிச்சு அனுப்புறாரு. அப்படி பிடிச்சு அனுப்ப போகும் பொழுது இந்த காராள வம்சத்துல வேலை செய்யக்கூடிய அணிவிடைப்படி வேலை செய்யக்கூடிய காராம்பரச்சி, ஆமா, அப்புறம் தோளந்தொட்டி, அவங்க 2 பேரும் எங்க அம்மா அப்பாவுக்கு நெருங்கிய உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு உறவாளிகள். ஏன்னா இப்ப எனக்கு எப்படி நீங்க எப்படி சொந்த பந்தம்னு சொல்லி இப்ப நம்ம வையமலை சாம்புன்னு சொல்றோமோ அதுக்கு முன்ன இந்த சோளந்தொட்டி தான் குன்னடையா கவுண்டருக்கு துணையா இருந்தாரு. இந்த உலகத்துல பங்காளிகள் வெறுத்த பிறகும் கூட அந்த இனத்திலே கீழ் ஜாதியில பறையனா பிறந்திருந்தா கூட அந்த சோளந்தொட்டி உயிருக்கு உயிரா மதிச்சவர் குன்னடையா கவுண்டர். அந்த குன்னடையா கவுண்டர் வாழணும்னு நினைச்ச ஒரே ஒரு ஜீவன் சோளந்தொட்டி ஒருத்தர் தான். அப்படி சோளந்தொட்டி என்ன செய்தாரு, எனக்கும் பிள்ளை வர வேணும் சாமின்னு சொல்லி அந்த காராம்பரிச்சியும் சோளந்தொட்டியும் எங்க அம்மா தாமரை பத்தி முன்னாடி போய் நின்னாங்க. நிக்கும் பொழுது அம்மா நீ கவலைப்படாத, உனக்கு முன்ன வரும்,
உனக்கு முன்ன வர வாங்குறேன், எனக்கு நான் பின்ன வர வாங்கி வர்றேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்து கொடுத்துட்டு காராம்பரிச்சிக்காக முன்னாடி போய் செமலத்தில் நின்னு எனக்கு முன்ன வரம் கொடுக்கும் முன்னாடி, அதாவது எனக்கு பிள்ளை வர வேணும்னு ஏந்தி நின்னா பாத்தியா, என் வீட்டுல வேலை செய்யற காராம்பரிச்சி அவளுக்கு ஒரு மகன் வர கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு முன்ன ஈஸ்வரர் என்ன நினைச்சிருந்தாரு, இந்த தாமரை பத்திரிக்கு தான் பலம் கொண்ட குழந்தையை கொடுக்கணும்னு சொல்லி அவர் மனசுல நினைச்சிருந்தாரு. இந்த அம்மா வந்த உடனே காராம்பரிச்சிக்கு தான் குழந்தை வேணும் கேட்ட உடனே அவர் மனசுல நினைச்சிருந்த பலசாலி வரத்தை அந்த காராம்பரிச்சிக்கு முதல்ல கொடுத்துட்டாரு. அதனாலதான் முதல் குழந்தை 12 யானை பலம் படைத்த வையமல சாமி முதல் குழந்தை. அதன் பிறகு தாயாகிய தாமரை பத்தினி வயது 16 வாலிபம் 90 எல்லாம் வேண்டாம், வயது 16 இந்த இளமையோட குழந்தை வேணும்னு சொல்லி அந்த வரத்தை முதல்ல வாங்கினாங்க. அப்படி வாங்கி வரும் பொழுது எங்க அம்மாவுக்கு ரெட்டை குழந்தைங்க, அந்த ரெட்டை குழந்தைகளை கொண்டு வந்து பெற்றெடுப்ப நிறைமாத கர்ப்பிணியா ஆனா, நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும்போது அதே சமயம் காராம்பரிச்சியும் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. 2 பேரும் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. காராம்பரிச்சி குழந்தை வயித்துல இருக்கும் பொழுது எங்க அம்மாவும் நிறைமாத கர்ப்பிணியாக பிரசவ வலியால துடிச்சாங்க. காராம்பரிச்சிக்கு அப்ப குழந்தை பிறக்கல. அப்ப நிறைமாத கர்ப்பிணியா இருந்து கொண்டு பிரசவ வலியால துடிக்கும் போது பங்காளிங்க பார்த்தாங்க, வயித்துல பிறக்கிற ஆண் குழந்தையோ பொன் குழந்தையோ தெரியாது. பொம்பளை குழந்தையா இருந்தா நம்ம ஒத்தி வளர்த்தலாம், கொடுக்கறது கொடுத்து தாட்டிட்டோம்னா சொத்துக்கு வராது, நமக்கு எந்த சங்கடமும் வராது. ஒருவேளை ஆண் குழந்தையா பிறந்துட்டா சொத்துக்கு பங்குக்கு வருவான், நமக்கு பகையாலே எதிர்த்து நிற்பான். அதனால இந்த குழந்தைய எப்படியாவது கருவில அடிக்கணும்னு சொல்லி, அதாவது குப்பாய் கிளவி, யாரு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவச்சி குப்பாய் கிளவி, மருத்துவச்சி குப்பாய் கிளவி கூப்பிட்டு என்னன்னு சொல்றாங்க, ஒரு குழந்தை ஆண் குழந்தையா பிறந்தா அப்பவே அறுத்து கொண்டு குப்பையில போச்சிரு, பெண் குழந்தையா கொண்டு வந்து பொத்தி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் குழந்தையை நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது உலகத்துல? ஆண் உறுப்பு. அந்த ஆண் உறுப்பு அறுத்தெரிஞ்சுட்டா, ஆண் உறுப்பு அறுத்தெரிஞ்சுட்டா அந்த குழந்தை செத்துன்னு சொல்லி இப்பதான் கம்பர கத்தின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பேரு கண்மறை கத்தி, ஒளிச்சு கண்ணு மரவா கொண்டு போனா கண்மறை கத்தி. அந்த கண்மத்தி கத்திய குப்பாய் வழி கொண்டுட்டு போறா குழந்தை கொல்றதுக்கு. 2 குழந்தை பிறந்தது சந்திரன் சூரியன் போல. 2 குழந்தை பிறந்து அந்த 2 குழந்தை முகத்தை பார்த்த உடனே குப்பாய் கிளவி கொல்ல மனசு இல்ல. ஆம்பளை பிள்ளையா பிறந்துக்குதே, ஆம்பளை குழந்தை எப்படி அழிக்கிறது? அந்த குழந்தை முகத்தை பார்க்கவே இப்படி சூரிய சந்திர பிரகாசம் இருக்குது, இத கொன்னு நம்ம குப்பையில புதைப்பதா அப்படின்னு சொல்லி இந்த பாவம் நமக்கு வேண்டாம், இந்த 7 ஜென்மத்துக்கு இந்த பாவம் நம்ம சும்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய குப்பையில தூக்கி எரிஞ்சிட்டு இந்த நாயும் அரியோ தின்னுட்டு போகுது, நம்ம கையால கொலை வேண்டாம் குப்பைகளை விட்டுட்டு ஓடிட்டான். அப்போ இந்த பூமாதேவி ஆகப்பட்ட என்ன செய்தா, இந்த பூமி இருபிளவா பிளந்து பாதாள நிலவரைக்கே கொண்டு போனாலும் 2 குழந்தைகளை, அந்த 2 குழந்தைகளை கொண்டு போய் அந்த பாதாள நிலவரை 8 ஆண்டு காலம் வளர்த்த மதுக்கரை செல்லியம்மன் அருளால அப்படி வளர்க்கும் பொழுது இங்க காராம்பரிச்சி குழந்தையை பெத்துட்டான். காராம்பரிச்சி குழந்தையை பெத்து வையமல சாம்பு இங்க நடமாடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா தாமரை பத்திரிக்கு குழந்தைங்க பிறக்கலன்னு நினைச்சுட்டான். அதன் பிறகு 8 ஆண்டு காலம் பாதாள நிலவிலே வந்தான். வளர்ந்த பிறகு அந்த மதுக்கரை செல்லியம்மன் கல்வி வேள்வி மல்யுத்தம் வில்வித்த யானையேற்ற குதிரையேற்ற அத்தனையும் பாதாள நிலவில பூமியிலேயே சொல்லி கொடுத்தான். அதன் பிறகு ஒரு நாள் ஒரு தினத்தை பங்காளிங்க இதுவரைக்கும் செஞ்ச குடும்பம் போதும், இனிமேல் இவங்களை விட்டு வைக்க கூடாது, கொன்னா ஒரே முட்டை கொண்டு தீக்கணும், ஏன் இவங்களை வச்சுக்கிட்டு சும்மான்னு சொல்லி அதான் குழந்தைங்களையே கேப்பார் நாதியத்தை கொண்டுடையா கவுண்டரையும் தாமரை பத்தினி கொள்வதற்காக யானையால் கட்டி இழுக்க முடியாத மாபெரும் பாறாங்கல்ல முதுகலை கட்டி சுடுமணல் காட்டிலை விட்டு என்னுடைய தாய் தந்தையை யானை அடிக்கும் தமிழ்கார அடித்து கொள்ள மாட்டார்கள். அப்படி கொல்ல பார்க்கும் பொழுது அப்பதான் மதுக்கரை செல்லியம்மன் சொல்றான், தாய்க்கு உதவாத பிள்ளை தரித்திரம் அறியா பெண்டி கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கேளாசீலன் பாவத்தை போர்க்காத நதி ஆபத்திற்கு உதவாத நண்பன் அரும் பசிக்கு உதவாத அன்னம் இவை 7 பூ உலகில் இருந்தும் பயன் இல்லையா? அதனால உன் தாய்க்கு இந்த சமயம் நீ போய் உதவலினா நீங்க மகனா போறதுக்கு வருத்தமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த புற்றின் வழியாக வலது விழாவிலே பொன்னராகிய என்னையும் இடது விழா சங்கராகிய என் தம்பியாகிய சங்கரையும் இருவரையும் பிறக்க செய்து வெளியே வந்தோம். அப்பொழுது அப்படி பிறந்து நாங்க வெளியே வந்து பங்காளிகளை அடிச்சு துவைச்சு துவம்சம் செய்து படி வாங்கி அவளை துரத்தி விட்டுட்டோம். அதன் பிறகு எங்க அம்மா அப்பா அப்பதான் கேக்குறாங்க, யாருப்பா நீங்க, எங்கிருந்து வந்தீங்க, எங்களுடைய இடுக்கு தீக்கு இப்படி பக்கலா வந்திருக்கீங்க, நீங்க யாரு கேட்க. இந்த உலகத்துல பெரிய கொடுமை எதுனா பெத்த தாய்க்கும் தந்தைக்கு தான் மக்கள் யாருன்னே தெரியாதுதான். அட பாவிங்கடா, 8 ஆண்டு காலம் என் அம்மா அப்பாவுக்கு எங்களை யாருன்னே தெரியாது இந்த ஒரு கொடுமைக்கு ஆளாக்கிட்டீங்களேன்னு சொல்லி மனவரத்துக்கு நாங்க இருவர் என்ன செய்தோம், அம்மா
கவலை கொள்ளாதீங்க, நான் தான் நீங்க பெத்த மக்க அப்படி சொல்லி ஆதி முதல் அந்த மாதிரி நாங்க வளர்ந்த வளர்ப்பு எல்லாமே அம்மா அப்பாட்ட சொல்லி இவர்தான் தாய் தந்தை என்று காலில் விழுந்து மன்றாடி என் தாய் தந்தைகளை வணங்கி எந்திரிச்சோம். அப்ப என் தங்கையாக அருக்காணி தங்கி பிறந்திருந்தா. எங்க அருக்காணி தங்கைக்கு பக்க பலமாக வையமலை சாமன் காராம்பரட்சிக்கு பிறந்திருந்தா. அதன் பிறகு நாங்க எழுந்து வரும்பொழுது சாமிகளே, அன்னமாள் சாமிகளே, நீங்கள் பிறந்து வந்து மாந்து வெட்டி இத்தனை காலம் நினைத்திருந்தோம், எப்படியோ என் உயிர் வந்து சேர்ந்தது போல வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி அன்றிலிருந்து அந்த காராம்பரட்சிக்கு பிறந்த வையமலை சாம்புவனும் அங்க அன்னமாள் சாமிகள் அருக்காணி தங்க 4 பேரும் இந்த உலகத்திலே ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பிகளை ஒன்றாக சேர்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம் நாங்கள். எப்படி நாங்க காராம்பரட்சிக்கு பிறந்தவர்கள் இந்த கொன்னடையா கவுண்டருக்கு பிறந்த மக்களோட அண்ணன் தம்பியா நாங்க எப்படி சேர்ந்து வாழ்றோம்னு, அப்படி நாங்க சேர்ந்து வாழ்ந்து காராம்பரட்சியும் சோளந்தோட்டி இருவரும் மாண்டு விட்டார்கள். மாண்ட பிறகு என்னுடைய தாய் தந்தையும் மாண்டு விட்டார்கள். தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு, அதாவது மாண்டவருடைய பிள்ளைகள் இருப்போருக்கு அடையாளமா, அது போல எங்கள் நாட்டில நாங்க 4 பேரும் ஒட்டி உறவாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
அப்படி ஒன்றா சேர்ந்து ஆமா. ஒரு கூட்டு பறவையாக ஓ 4 பேர் பொன்னர் சங்கர் வையமல சாம்புவேன் நாங்க அண்ணன் தம்பி 3 பேரும் சரி. எங்க தங்கையாக அருக்காணி தங்கா ஆமா. நாங்க 4 பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். உண்மைதான். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நன்னாளில் சரி. விதிப்பயன் தனிக்கான ஆமாங்க வேந்தனாலும் அறிய முடியாது வேந்தனும் அறிய மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆண்டொன்று போனா ஆமா. வயதொன்னு கூடுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்படி விதி பயனால ஆமா. எங்க அம்மா அப்பா தாமரை அரியானாச்சி அடடா. கவுண்டர் சரி. 2 பேரும் எங்க 4 வரையும் விட்டு விட்டு அகால மரணம் அடைந்து விட்டாரடா. தாய் தந்தை இருவரும் மாண்டு மடிந்து விட்டார்கள் ஆமா சரி மாண்டு மடிந்த பிறகு ஆமா. என்னுடைய தங்கையாகப்பட்டவளுக்கு சரி. இந்த செய்தியை சொன்னா ஆமாங்க. தங்கையுடைய உள்ளம் பாதிக்கும் மன சஞ்சலம் அடையும் தங்கையுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது ஆமா. என்பதற்காக வாழ்ந்து வரக்கூடிய நாங்க